எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த லவ் ஓப்பனா வழங்கப்பட வேண்டும். ஒரு தந்தை காலையில இருந்து பிள்ளைட விஷயத்துல திட்டி தீர்த்து விட்டு இரவுல தூங்குற புள்ள கிட்ட பேத்து அது எல்லாமே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணி தலைய வருடி விட்டு வந்தா தூங்குற பிள்ளைக்கு தெரியாது என் வாப்பா என்ன வந்து கிஸ் பண்ணி மொறி பண்ணினா, எனக்கு ஏசினத்துக்கு என் வாப்பா மொறி பண்ணினு சொல்லி தூங்கிக்கிற பிள்ளைக்கு தெரியாது. நாங்க எங்களோட குழந்தைக்கு வழங்கக்கூடிய அந்த அன்பு வெளிப்படையாக இருக்கணும். காலையில ஸ்கூல் போற பிள்ளைய கிஸ் பண்ணி வழி அனுப்புறது, மாலையில வீட்டுக்கு வர பிள்ளைய கிஸ் பண்ணி வீட்டுக்கு எடுக்கிறது, இதே கிடை குழந்தைய ஞாபகப்படுத்தி கிஸ் பண்றது. அதாவது உளவியல் சொல்ற எப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நாங்க எங்களோட குழந்தைகளை 8 தடவையாவது அன்பாக அரவணைக்க வேணும். ஆனா அந்த அன்புக்கு பதிலாக நாங்க ஏசுறது அடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1000 தடவை எங்களோட குழந்தைகளை நாங்க ட்ரீட் பண்றோமே இல்லாம கைண்டா எடுத்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி மடியில வச்சு எங்களோட லவ் எங்களோட குழந்தைகளுக்கு வெளிப்படையாக கொடுக்குறேன்னு சொல்றது இன்னைக்கு மிச்சமே குறைவாக காணப்படுவதனால தான் எங்களோட குழந்தைகள் அந்த இரக்கத்தை அந்த லவ் வெளியே தேடி போற நிலைமை உருவாகுது.